இல்ல அவர் உட்காந்து இல்ல அது மாதிரி எந்த சட்டத்திலையும் எந்த இதுவும் முன்னாடி இப்பதான் எடுத்திருக்கோம். அதனால உங்க முன்னாடி எழுந்திருச்சு அவங்க மட்டும் இல்லை அந்த மாதிரி சட்டத்துல எதுவும் கிடையாது. நீங்க ஒருவேளை வந்து அப்படி இல்லை மரியாதை கொடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட கேட்டு நான் நாளைக்கு வந்து மனு கொடுக்குறேன். இல்லை இது மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான். எல்லாத்துக்கும் இப்படியே பண்றாரு. முதல்ல நீங்க இல்லை நம்ம வந்து நம்மளே மேம்படுத்திக்கணும் இருக்காங்க. சரி, அப்ப நீங்க உங்க உயர் அதிகாரிகிட்ட கேளுங்க அப்படி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு கேட்கிறேன். நன்றி. சார் வணக்கம், என்னுடைய பெயர் விவசாயி ஜெயராமன் சொல்லிட்டு தென்சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாரத பிரதமருக்கான போட்டியாளராகவும் களத்தில் இருக்கேன். இன்றைக்கி வந்து தென்சென்னையில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து என்னுடைய மனுவை கொடுக்க வந்தேன். மனுவை கொடுக்க போன இடத்துல ஆர்வோ அவர்கள் வந்து என்னுடைய வேட்பு மனுவை எழுந்து நின்று வாங்கலை, உட்காந்துட்டே வாங்க முயற்சி செஞ்சார். நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக மனிதனை மனிதனாக மதியுங்க. ஏன்னா வந்து எந்த அதிகாரியும் வந்து சாதாரண மனிதர்களை மதிக்கிறதே கிடையாது, அரசியல்வாதிகளும் மதிக்கிறது கிடையாது. சாதாரண மனிதர்களை வந்து மிகவும் வந்து கொடுமையாக நடத்துறது நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய மனுக்களுக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. அதனால் குறைந்தபட்சம் வந்து மக்கள் பணியாளர்களாக தேர்தலில் சந்திக்கின்ற எங்களை போன்றவர்களையாவது மதிக்கும் வகையில் எழுந்து நின்று மனுவை வாங்குங்க அப்படின்ற கோரிக்கையை வச்சேன். ஆனால் அவர் வந்து முடியாது, என்னால் வாங்கவே முடியாது, அப்படி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, ஐயா எந்த ஒரு சட்டமும் வந்து வேட்பு மனுவை வாங்குகின்ற அதிகாரி வந்து நீங்கள் உட்காந்துட்டு தான் வந்து விண்ணப்பதாரர்களிடம் வேட்பாளர்களிடம் மனுவை வாங்கணும் அப்படின்ற சட்ட விதி இல்லை. அதனால் சட்டத்துக்கு முரணாக இல்லை அப்படின்னாலும் சட்டம் விதிகள் இல்லைன்னா கூட மனிதத்தன்மையோடு வந்து மனிதனை மதிக்கணும் அப்படின்ற வகையில் ஒரு தமிழராக நான் வந்து வச்ச கோரிக்கை என்னென்னா, நீங்கள் எழுந்து நின்று என்னுடைய மனுவை வாங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். அவர் நிராகரிச்சிட்டார். அதனால் வந்து நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் உங்கள் உயர் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு கூட எழுந்துச்சு நின்று மனு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்கள், நான் நாளைக்கு வந்து மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மரபு தானே, முதலமைச்சராக இருந்தவரே இல்லை அமைச்சராக இருந்தவரே கூட வந்தால் கூட ஆனால் அவங்க எழுந்து நின்று உட்கார்ந்து தான் மனு வாங்குவாங்க. இது மரபு, அதான் மரபு அப்படின்னு சொல்கிற வகையில் வந்து இது பெரும் கொடுமையாக நம்ம பார்க்குறோம். இந்த நீதிமன்றத்தில் மை லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஐயோ கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றுன்ற மாதிரியான சொல்லாடல்கள்லாம் கூட பயன்படுது. மனித சமூகம் மனித நாகரிகம் வளர்ந்து விட்ட சூழலில் கூட அரசு அதிகாரிகள் அப்படின்றவங்க மக்களின் கூலிகள், மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ சாதாரண மனிதர்கள் தான் வந்து முதலாளிகள். அப்போ முதலாளியை மதிக்க வேண்டியது ஒரு தொழிலாளியின் கடமை. அவருக்கு நம்ம சோறு போடுறோம் அப்படின்ற வகையில் கடமைப்பட்டவர்களாக நீங்கள்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு செய்தி நிறுவனத்தில் பணியாற்றுறோம் அப்படின்னா கூட நம்மளுடைய முதலாளியை மதித்து அவர் சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்றோ வணக்கம் சொல்கிறதோ இல்லை வந்து அவருக்கு மரியாதை செல்கிறதோ நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது மக்கள் தான் வந்து அரசு கூலிகளுடைய முதலாளிகளாக இருக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அப்போ முதலாளிகளாகிய மக்களால் தேர்வு செய்யப்பட இருக்கின்ற எங்களை போன்ற வேட்பாளர்களை அவர்கள் மதிக்க வேண்டியது அவர்களுடைய கடமையும் பொறுப்பும், தார்மீக கடமையேற்று அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதையும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு மனு தாக்கல் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.